Welcome to Biophonetian Cell, the Unit of Life chapter பற்றி the first partல நான் நடத்துகிறேன். When you look around, you see both living and non-living things. You must have wondered and asked yourself, what is it that makes an organism living, or what is it that an inanimate thing does not have which a living thing has? லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் எந்த ஒரு விஷயம் வேறுபடுத்துது. நம்ம சுற்றி பார்க்குறப்போ லிவிங் இருக்குது, நான் லிவிங்கும் இருக்குது. இப்போ இன்அனிமேட்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் லிவிங்க்கும் இருக்க ஒரு விஷயம் என்ன, எந்த ஒரு விஷயம் லிவிங் திங்கை லிவிங்காக வச்சிட்ருக்கு அப்படின்னு கேட்குறேன். டு ஆன்சர் டு திஸ் கொஷின் இஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், த செல் இன் தி ஆல் லிவிங் ஆர்கனிசம். இதுக்கு ஆன்சர் என்ன? செல் தான் ஆக்சுவலி லிவிங் ஆர்கனிசம் லிவிங்காக வச்சுக்குது. அது காரணம் செல். ஓகே, நான் எல்லா ஆர்கனிசமும் செல்லாக ஆனது. The cell in all living organisms. All organisms are composed of cells. Some are composed of a single cell and are called the unicellular organisms. Single cell are unicellular organisms. While others like us composed of many cells are called the multicellular organisms. நிறைய செல்ஸ்னால் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எ செல்? யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எப்படிங்க, ஏன்னா அதில் செல் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சுதந்திரமாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் லைக் லைஃபோட எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அதை பண்ணும். ஏன்னா என்டையர் பாடி செல்லால் ஆனதுறப்போ அதால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் எப்படி இருக்கும், செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும் எது, செல். எனிதிங் லெஸ் தென் a complete structure of the செல்லோட ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் சரி, டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்டன்ட் லிவிங். ஏன்னா வேறு ஒன்று அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏதாவது குறை இருந்தாலும். ஸோ அதனால் இண்டிபெண்டன்ட் லிவிங்காக இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணாதுன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் சரி. ஓகே, ஏன் செல் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் தி ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் ஆர்கானிசம் எது அப்படின்னா செல் தான். Antoine Leeuwenhoek first solved and discovered a living cell. லிவிங் செல்லை ஃபர்ஸ்ட் கொண்டா லியூவன்ஹாக். ஸோ லிவிங்க்கு எல் இருக்குது, லியூவன்ஹாக்கும் எல் இருக்குது. ஓகேவா, அது அப்படின்னா யூஸ்ஃபுல். ராபர்ட் ப்ரௌன் லெட்டர் டிஸ்கவர் த நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் ஆக்சுவலி ப்ரௌன் கலரில் இருந்துன்னு வச்சுப்போம். ராபர்ட் ப்ரௌன் என்ன பண்ணார், நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். த invention of the microscope and its improvement leading to the electron microscope reveal all the structural details of the cell. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா செல்லில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனைஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதே மற்ற டெக்னிக்ஸ்லாம் கூட இருக்குது, மற்ற மேட்டர்ஸ். லைட் மைக்ரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. லைட் மைக்ரோஸ்கோப்னா டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸை மட்டும் பார்க்க முடியாது, தவிர செல்ஸ்குள்ளே இருக்க அந்த சைட்டோபிளாஸ்மில் கூட ஆர்கன்ஸை பார்க்க முடியாது. செல்ஸுக்கு ஆர்கன்ஸை பார்க்கணும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மூலமாக தான் பார்க்க முடியும். அது கண்டுபிடிச்சா என்எஸ் ருஸ்கா அண்ட் மேக்ஸ் நோல் அப்படின்ற 2 பேர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. லியூவன்ஹாக் என்ன பண்ணாங்கன்னா யூனிசெல்லார் லைக் ஆர்பிசி அண்ட் பேக்டீரியா செல்ஸ். ஓகே, பேக்டீரியா செல்ஸ் அண்ட் புரோட்டோசோவா. ஸோ அது போல் இருக்க லிவிங் செல்ஸை கண்டுபிடிச்சார் எது, லியூவன்ஹாக். அதான் ராபர்ட் ஹூக் ஆக்சுவலி லியூவன்ஹாக்கு முன்னாடியே செல்லை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அது வந்து ஒரு டெட் செல். ஓகே, ஏன் டெட் செல்னா அதில் வெறும் செல்வால் மட்டும் என்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு காலியான ஒரு கவர் போல் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. உள்ள புரோட்டோபிளாசம் கிடையாது, உள்ள காலி கேப் ஒரு ஸ்பேஸ் தான் இருந்தது. ஓகேவா, இது ராபர்ட் ஹூக் ஒரு டெட் செல்லை கண்டுபிடிச்சார். இதே நீங்கள் ராபர்ட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் பிளான்ட்டுடைய ரூட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். அது 1831 கண்டுபிடிச்சார். ஓகேவா, என்எஸ் ருஸ்கா அண்ட் மேக்ஸ் நோல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் யார் செல்லை கண்டுபிடிச்சி அதை பற்றி ஸ்டடி பண்ணது யாருன்னா லியூவன்ஹாக். ஓகே, லிவிங் செல்லை கண்டுபிடிச்சி அது யூனிசெல்லுலர் ஆர்கன்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆர்பிசி, அதுமாதிரி ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பேக்டீரியா செல்ஸ், புரோட்டோசோவா, அது போல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செல் தியரி. In 1838, Matthew Skeleton and German botanists examined a large number of plants and observed that all the plants are composed of different kinds of cells which form the tissues of the plant. ஆக்சுவலி பிளான்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு யாரா, ஜெர்மன் பாட்டனிஸ்டான மேத்யூ ஸ்கெலிட்டன். அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுது, ஒரு டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் விச் ஆர் ஃபார்ம் த டிஷ்யூஸ் ஆஃப் தி பிளான்ட்.
At about the same time, Theodore Chivon in 1839, a British zoologist, studied different types of animal cells. Animal cells படிக்கிறாரு யார் சிவான் தியோடோர் சிவான் 1839 அவருக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1839 அவர் 1838 ஓகேவா ஸ்கெலிட்டன் 38 இவர் வந்து 39 and reported that cells had a thin outer layer அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் அவுட்டர் வெளிப்பக்கமாக இருக்க லேயர்னா ரொம்ப மெல்லிஸாக ஒரு லேயர் இருக்குது which is today known as the plasma membrane அப்படின்னு நம்ம சொல்கிறோம் plasma membrane சொல்கிறோம். She also concluded based on his studies on plant tissues she அப்படின்னா யார் சிவானை தான் சொல்கிறாங்க தியோடோர் சிவானுடைய பிளான்ட் டிஷ்யூஸை பற்றியே சொல்கிறாங்க ஓகேவா that the presence of cell wall is the unique character of the plant cells. Okay, plant cellsல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா cell wall இருக்கும். On the basis of this, Chivon proposed the hypothesis. இப்போ சிவான் வராரு யார் பாட்டனிஸ்ட் சொல்கிறாரு பாட்டனிஸ்டில் ஜுவாலஜிஸ்ட் சொல்கிறார் சிவானே தான் சொல்கிறாரு. சிவான் ப்ரொபோஸ் தி ஹைப்போதிசிஸ் அவர் ஆக்சுவலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். சிவான் ப்ரொபோஸ் தி ஹைப்போதிசிஸ் ஒரு ஹைப்போதிஸ்னால் ஒரு கூற்று போல ஒரு முன் வைக்கிறார். That the bodies of the animals and plants are composed of cells and product of cells. Product of cells na cells ஆல ஆக்கப்பட்ட tissues, organs and entire organ system and body vesicles and veins எல்லாமே ஓகே எல்லாமே என்னது ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கெலிடன் அண்ட் சிவான் டுகெதர் ரெண்டு பேரும் பாட்டனிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஜுவாலஜிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க டுகெதர் ஃபார்ம்லெட் செல் தியரியை ஃபார்ம் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல் தியரி சொல்கிறாங்க. திஸ் தியரி however did not explain as to how new cells were formed. ஆனால் செல்ஸ் எப்படி வருதுன்னு யாரும் சொல்லலை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ இப்போ என்ட்ரி ஆகாது இன் 1855 first explained that cells divided and new cells are formed from ஃப்ரீ எக்ஸிங்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்ஸில் இருந்து தான் டிவைட் ஆகி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆம்னி செல்லுலா செல்லுலா ஆல்ரெடி இந்த செல்லேருந்து புது செல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆம்னிஸ்னால் ஆல்ரெடி இருந்தது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து செல்லுனா புது செல்ஸ் வருது. ஆம்னி செல்லுலா செல்லுலா ருடால்ஃப் விர்ச்சோ சொல்கிறாரு. ஓகே எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத பற்றியும் ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவலி செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது ஸோ டிவிஷன் மூலமாக ஆகுது. எந்த செல்ஸ்னால் ஆல்ரெடி இருக்கிற செல்ஸ் மூலமாக அது டிவைட் ஆகி வருது அப்படி தான் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு ருடால்ஃப் விர்ச்சோ சொல்கிறாரு. ஷி மாடிஃபைட் த ஹைப்போதிசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் அண்ட் ஷி வாண்ட் டு கிவ் திஸ் செல் தியரி எ ஃபைனல் ஷேப் டு இட். ஓகே ஒரு செல் தியரிக்கு ஒரு ஃபைனல் ஷேப்பாக மூணாவதான ருடால்ஃப் விர்ச்சோ வந்து சொல்கிறாரு. செல் தியரி ஆஸ் அண்டர்ஸ்டுட் டுடே இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் all living organisms are composed of cells and product of cells. All cells arise from free existing cells. எல்லா லிவிங் ஆர்கன்ஸுமே செல்லால் உருவாக்கப்பட்ட அந்த ப்ராடக்டான டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எல்லா செல்ஸுமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா முன்னாடியே இருந்தது எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறது. ஓகே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லேருந்து தான் டிவைட் ஆகி புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் கேட்கலாம் அப்போ Whereas are exception to cell theory as they do not have the cellular organization. ஏன்னா வேரஸில் cellular organization கிடையாது. ஓகே ப்ரோகேரியட் தான் பட் ஆனால் cellular organization கிடையாது. ப்ரோகேரியட்னா ஆக்சுவலி சிங்கிள் செல்லை வச்சுட்ருக்கோம் பட் இருந்தாலும் வேரஸ் எக்ஸெப்ஷன். ஓகே இது எக்ஸெப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லியோனார்க் வந்து இப்போ ஆர்பிசி பாக்டீரியா செல்ஸ்லாம் கண்டுபிடிச்சாரு. இவர் ஆக்சுவலி ஃபாதர் ஆஃப் மைக்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லியோன்ஹாக். ராபர்ட் ப்ரௌன் ஆர்கிட் பிளான்ட்டுடைய ரூட்டில் இருக்க செல்ஸில் இருந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். ஆர்கிட் பிளான்ட்டுடைய ரூட்லேருந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். ஸோ ராபர்ட் ப்ரௌன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். ஓகே இதுக்கு எப்படி நம்ம நியூக்ளியஸ் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகே அப்படின்னு நினச்சோம் ராபர்ட் ப்ரௌன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். லியோனாக்கு லிவிங் செல் தான் அந்த லிவிங்க்கும் லியோனாக்கும் எல்எல். ஓகேவா ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா டெட் செல்லை கண்டுபிடிச்சார். ஓகே இது ஒரு கார்க்கில் இருந்து கார்க் ஸ்லைஸில் கண்டுபிடிச்சார். கார்க்குன்றது இந்த ஒயின் பாட்டில்ஸில் மேலே வந்து இந்த கேப்புக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வுட் பீஸை ஒரு ஸ்மாலாக இருக்க கூட ஒரு மரக்கட்டை சின்ன பீஸை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க ஒயின் பாட்டில்ஸ்க்கு மேலே. ஓகே அந்த பாட்டில் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ அதுபோல் அதில் இந்த செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? இது ராபர்ட் ஹூக். எர்னஸ்ட் ருஸ்கா அண்ட் மேக்ஸ் நோல் என்னது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ புரோட்டோபிளாசம்னா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா டெட் புரோட்டோபிளாசம் அப்படின்னு அந்த டெட் புரோட்டோபிளாசம்னா இப்போ புரோட்டோபிளாசம்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, புரோட்டோபிளாசம் ஆஃப் எ செல் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 parts, cytoplasm and nucleus. ஓகே, சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஒரு பிக்சர் வந்துக்கலாம். இது சைட்டோபிளாசம், இது வந்து நியூக்ளியஸ். ஓகே, இது வந்து நியூக்ளியஸ். உள்ளே வந்து நியூக்ளியோலஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியோலஸ் உள்ளே இருக்குது, நியூக்ளியஸ் இது இருக்குது, அது சுற்றி இருக்குது சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸ் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக இருக்குல்ல செல் ஆர்கனல்ஸ், இதெல்லாம் வந்து செல் ஆர்கனல்ஸ். இதெல்லாம் வந்து எல்லாம் மிதந்து இருக்கும். பட் ஒரு சிலருக்கு இந்த நிறைய மெஜாரிட்டி ஆஃப் தி செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே என்னது, ஆனால் மெம்பரேன் போன் இருக்கும். மெம்பரேன் போன்னா அந்த ஜெல் போல் இருக்கும். செமி ஃப்ளூயிட் தான் ஆக்சுவலி சைட்டோபிளாசம். ஓகே, ஒரு மாதிரி ஜெல் போல் இருக்கும். அது சுற்றி கொஞ்சம் கொலன்னு தண்ணியால். ஓகே, ஆனால் தண்ணின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் லைக் எ ஃப்ளூட் பட் செமி ஃப்ளூட். ஓகே, செமி ஃப்ளூட் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் இதெல்லாம் மிதந்துட்டு இருக்குது. அது மேலே என்ன ஆகும், அந்த ஒரு மெம்பரேன் போனால் கவர் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு கவர் போல். ஓகே, அந்த ஆர்கனல்ஸும் அது ஆக்சுவலி சைட்டோபிளாசம் மிதந்துட்டு இருக்குது. இது வந்து நியூக்ளியஸ், அதுக்குள்ளே இருக்குது நியூக்ளியோலஸ். ஓகே, நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்க்கு மேலே கூட ஒரு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். அது பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி கவர் ஆகிருக்கும். இந்த 2 பார்ட், இந்த சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லிவிங் ஸ்டேட் ஆஃப் தி செல், அதுதான் புரோட்டோபிளாசம். இப்போ நம்ம நியூக்ளியஸும் சைட்டோபிளாசம் செல் வால்லேருந்து பிரித்து எடுத்துட்டோம், செல் மெம்பரைனோடு எடுத்துட்டோம். எது சைட்டோபிளாசத்தை, அப்படியே நியூக்ளியஸும் வந்துடுச்சு. இப்போது செல் மெம்பரைனோட தனியாக ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு இந்த பக்கம் பார்த்தா காலியாக செல் வால் இருக்குது. அந்த செல் வாலை தான் நம்ம ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சார். ஓகே, செல் வாலோடு இருக்கும், உள்ளே இருக்க. ஆனால் புரோட்டோபிளாஸ் இல்லை. புரோட்டோபிளாசம்னா புரோட்டோபிளாசம் இது ரெண்டும் செல் வாலோடு இருக்கிறப்போ புரோட்டோபிளாசம். சப்போஸ் செல் வால் இது செல் மெம்பரனோ தனியாக ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியல் காம்பவுண்ட் ஆஃப் தி புரோட்டோபிளாசம் எது அப்படின்னா ஃபவுண்ட் பிட்வீன் தி செல் மெம்பரன் அண்ட் தி நியூக்ளியஸ், தட் இஸ் cytoplasm. Okay, nucleus is the second component of the protoplasm which stores the genetic information of an organism. Genetic information nucleus குள்ள தான் இருக்குது, அதான் ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, protoplasm is the colorless material comprising the living part of the cell including the cytoplasm, nucleus and other organelles. எல்லாமே சேர்ந்து protoplasm. ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக்னா என்ன? ப்ரோகேரியாட்னா ஆக்சுவலி யூனிசெல்லுலார், யூகேரியாட்டிக்னா மல்டி செல்லுலார். இது எதுவுமே ஃபேர்லி லார்ஜ் இன் சைஸ், இது வெரி மைனூட் சைஸில் இருக்கும். சிங்கிள் செல் ஆக்சுவலி நம்ம சொல்லுவோம் யூனிசெல்லார் சிங்கிள் செல், இது மல்டி செல்லார் லைக் பேக்டீரியா செல், புரோட்டோசோவா அது போல். மெம்பரேன் போன்ஸ் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஓகே, இது மெம்பரேன் போன் ஆர்கனல்ஸே இல்லை, கிடையவே கிடையாது. ஓகே, இல்லை மெம்பரேன் போன் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். நியூக்ளியர் ரீஜியன் தட் இஸ் நியூக்ளியாய்ட் நாட் சரௌண்டட் பை எ மெம்பரைன். நியூக்ளியர் ரீஜியன் இந்த நியூக்ளியஸை சுற்றி இதுக்கு மேலே என்ன ஆகும், ஒரு மெம்பரைன் இருக்கும். அந்த மெம்பரைன் ஆக்சுவலி ப்ரோகேரியாட்டில் இருக்காது, பட் யூகேரியாஸில் அது இருக்கும். ஏன்னா யூகேரியாட்டில் தானே நல்லா நியூக்ளியஸே இருக்கும். The nuclear material surrounded by a nuclear membrane. Okay, eukaryotes nuclear membrane surround ஆயிருக்கும். nucleolus present, so well defined nucleus. Okay, so nucleolus உள்ள இருக்கக்கூடிய அந்த nucleolus இருக்கு. இந்த உள்ள நான் சொன்னது அந்த nucleolus இருக்கு. அந்த உள்ள நான் சொன்ன சின்ன ரவுண்ட். ஓகே, லாஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு சின்னதாக உள்ள போடுங்க. இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அது ஆக்சுவலி யூகேரியாஸில் மட்டும்தான் இருக்கும், ப்ரோகேரியாஸில் இருக்காது. ஸோ அதனால் நியூக்ளியஸ் இஸ் ஆப்ஷன். ஸோ நோ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ், அதனால அது ப்ரோகேரியாட்னு சொல்லுவோம். ப்ரோன்னா இப்போலாம் சொல்லுவோம், இந்த ஃபோன்ஸ்லாம் வாங்குறப்போ ப்ரோ, ஐஃபோன் ப்ரோ அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த ப்ரோ அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உண்மையாக சொன்னால் இதில் ப்ரோ, நம்ம பயாலஜி ப்ரோன்றது கொஞ்சம் பாதியாக வளர்ந்தது அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம் ப்ரோ அப்படின்றது. ஓகேவா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ப்ரோ. இப்போ புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஷர்ஸுக்காக நான் ரெடி பண்ண கொஷின்ஸ். ஓகே, யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் வேர் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் பை அண்ட் ஃபைண்ட் அவுட் தி லிவிங் செல் இஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆக்சுவலி யாரால், அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் வேர் ஃபஸ்ட்டு ஸ்டடிட் பை யாரால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி படிக்கப்பட்டது யார்? ஒன்று
அண்ட் அவங்களே வந்து இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. ஃபைண்ட் அவுட் த லிவிங் செல் இஸ், யார் லிவிங் செல்லையும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே பர்சன் தான். யார் அது யார் அப்படின்னா லியூவன்ஹாக். ஓகே, லியூவன்ஹாக் தான் ஃபர்ஸ்ட் யூனிசெல்லை மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசத்தை பார்த்தது அவர் தான். அதே போல் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சதும் அவர் தான். லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது யூனிசெல் ஆர்கானிசத்துலேருந்து தான். ஸோ ரெண்டுக்குமே லியூவன்ஹாக் தான் கண்டுபிடிச்சார். த பர்சன் ஹூ டிஸ்கவர் த நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யார்? அதுக்கு க்ளூ கூட நான் சொல்லிக்கிறேன், ப்ரௌன். ஓகே, நியூக்ளியஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுதான் ராபர்ட் ப்ரௌன். ஓகே, structural studies of cell was easily or mostly observed by. Structural studies of cell was easily or mostly observed by structural studies of cell. ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும் இல்லை அதை பற்றி படிக்கணும்னா எந்த ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியா, லைட் மைக்ரோஸ்கோப்பியா, பாத் 1 and 2 2 ஆப்ஷனுமா, இல்லை நன் ஆப்ஷன், இந்த மூணுத்தில் எதுவுமே இல்லையா? ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான். ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான். இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போ செல்லுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸுக்கு கண்டுபிடிக்கும். இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான். ஓகே, ஸோ பாத்ரூம் 1 and 2 கிடையாது, நன் ஆஃப் ஜாபும் கிடையாது, லைட் மைக்ரோஸ்கோப்பியும் கிடையாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான். ஸ்ட்ரக்சர் ஹெட் ஆஃப் த செல் வாஸ் ஈஸிலி அண்ட் மோஸ்ட்லி அப்சர்வ்ட் எது அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தான். லைட் மைக்ரோஸ்கோப்பில் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் only, not செல் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனல்ஸை பார்க்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மட்டும்தான். பட் ரெண்டுத்தையும் கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போது மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ண எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மட்டும்தான். ஓகே, இப்போ அசஸ் அண்ட் ரீசன் கொஷினை பார்க்கலாம். அது அசஸ் அண்ட் ரீசன் கிளாஷ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம சேனலில் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அசஸ் அண்ட் ரீசன் கிளாஷுக்கு வரலாம். அசஸ் என்னென்னா, பிளான்ட் செல் differ from animal cells in having the cell wall, plastids and large central vacuole. I mean plastids, large central vacuole plant. ஓகே, செல் வால் கூட பிளான்ட் தான். ஸோ பிளான்ட் செல்ஸ் எப்படி இருக்கும், அனிமல் செல்ஸ் டிஃபர் ஆனது எதனால, இன் ஹேவிங் த செல் வால், பிளாஸ்டிட்ஸ் அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். இது வந்து அசசன். பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸ்லேருந்து டிஃபர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, செல்வால் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ்க்கு லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். ஓகே, இன் ஹேவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபர் ஆகுது, இதால் தான். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு கூற்று, அசசன். அதுக்கு ரீசன் என்னென்னா, அனிமல் செல் டஸ் நாட் ப்ரொவைட் ஆர் ஹேவ், ஓகே, ஆர் டஸ் நாட் ஹேவ் தி செல் வால், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். இது வந்து ரீசன். ஓகேவா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். பாத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். ஓகே, அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். அசசனுக்கான இந்த ரீசன் ஆக்சுவலி என்னது, இட்ஸ் ஃபுல்லி கரெக்ட். ஓகே, ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ரீசன் வச்சு அசசனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படிங்கிறாங்க. ரீசன் அசசனுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாச்சுன்னா பாத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் ரீசன் அசசனை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? இட்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். ஓகே, பாத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவதுனா அசசன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசசன் கரெக்ட் தான், ஆனால் ரீசன் தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனா அசசன் அண்ட் ரீசன் பாத் ஆர் ஃபால்ஸ், ரெண்டுமே தப்பான்னு கேட்குறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். பிளான்ட் செல்ஸ் ஆக்சுவலி அனிமல் செல்ஸ் டிஃபர் ஆகிறதுக்கான இது 3 இருக்கிறதுனால தான். அண்ட் இன்னும் ஒரு சில ஆர்கனல்ஸ்னால் கூட இருக்குது. ஓகே, அண்ட் சம் ஆர்கனல்ஸ் லைக், ஓகே, அதெல்லாம் கூட இதில் இருக்குது. ரீசனாக அனிமல் செல் டஸ் நாட் ப்ரொவைட் த செல் வால், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேக்யூல். ஓகே, எல்லாத்தினால தான் பிளான்ட் செல் வேரி ஆகுது.
Okay, share, like and subscribe. All the best.